திமுக அதிமுகவை தான் ப்ரோ விமர்சிச்சு பேசணும். அதுதானே ப்ரோ கரெக்டு. ஆட்சி புதுசா வந்த கட்சி விஜயை பத்தி எதுக்கு ப்ரோ விமர்சிச்சு பேசுறீங்க? அவர் ஏங்க நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க? விமர்சனம் பண்றது தப்புங்க அப்படின்லாம் சில பேரு எனக்கு நெருக்கமானவங்களே என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நம்ம என்னவோ கடந்து போகணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஒரு சில தகவல்களை அவங்க ரசிகர்களும் ஏன் தலைவனுமே மக்கள் கிட்ட தப்பா கன்வே பண்ணும்போது அது தப்பு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றோம். இது எடுத்து தப்புன்னு எடுத்து சொல்றதே ஒரு விமர்சனமா இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அசிங்கமா திட்டுறது, இவனுக்கு வந்து குடும்பத்தையே திட்டுறது. கருத்து கேட்டா கருத்துக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க, திட்டதான் செய்வானுங்க. சரி, இன்னைக்கு கொஞ்சம் மிச்சமான திட்டு வாங்க போறோம்னு நினைக்கிறோம், பேசிடுவோம். அந்த தம்பி என்ன பேசுறாரு மட்டும் கொஞ்சம் கேளுங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க. அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். அவங்க ஏன் சொல்றேன்னா தேவை, அவங்க வந்து பரம்பரை நாங்க திமுக போடுவோம், அதிமுக போடுவோம், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மா தான்றாங்க. இப்ப அவங்க 2 பேருமே இல்ல. அவங்க ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்க பேரை வச்சு கொள்ளடிக்கிறாங்க, உங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் பேரு, அவங்க ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா சொன்ன வழிமுறையில 2 கட்சியுமே நடக்கிறது இல்ல. அதனால மக்கள் எல்லாம் அந்த 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நாங்க வந்து அவங்களுக்கு தான் போடுவோம்ட்டு அவங்க ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஓட்டுன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து மாத்துறதுக்கு நல்லவங்களுக்கு பார்த்து போட்டா தமிழ்நாடு வந்து டெவலப் ஆகும். நாங்க வந்து பரம்பரை அதுக்கு தான் போடுவோம், நாங்க யாருக்கு அதிகமா காசு தருவோம்ன்றத இந்த மாதிரி இதாகுது. அதாவது 65 வயசுக்கு மேல இருக்கிற எல்லோருக்கும் ஓட்டு உரிமையை புடிங்கணுங்க. எப்படி வந்து 18 வயசுக்கு மேல வந்து ஓட்டு போறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதோ, அதே போல 65 வயசுக்கு மேல மொத்தத்தையும் பிடிங்கிருந்துங்க. அப்பதாங்க வந்து நாடு நல்லா இருக்கும், எங்க தளபதி வந்து முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற மாதிரி தம்பி பேசுறான். தலைவன் வந்து ஒரு சவால் விட்டாரு. எப்படி சவால் விட்டாருன்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, அரசியல் வருவதற்கு முன்பு உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இப்பொழுது உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, நீங்கள் வந்து வெளிப்படையா வெளியிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. அப்பவே வந்துட்டு மினி ஆர்ட் அட்டாக் வந்துச்சு நம்ம சென்ஸ் ப்ரோ செங்கோட்டைக்கு. இப்ப அவன் தொண்டை நான் சொல்றான், 65 வயசுக்கு மேல ஓட்டுரிமையே வந்து கொடுக்க கூடாது, பறிச்சிடணும். இப்ப என்ன பண்றாரு, மினி இன்னும் பெருசாவே வந்துருக்கு ஹார்ட் அட்டாக். தலைவன் வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், அதை வேற சொத்து பட்டியல வெளியிட சொல்றாரு. இவன் ரசிகர்னாக்கா 65 வயசுக்கு மேல வந்துட்டு ஓட்டு உரிமை கொடுக்க கூடாதுன்றான். ஓட்டு உரிமை கொடுக்க கூடாதுன்னா அப்ப நான் எப்பறம் எலெக்ஷன்ல நிக்கிறதுன்னு அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, இவங்க எங்கிருந்தா இதெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவன் தலைவரே அப்படிதான் பேசுறாப்புல. என்ன பேசுறாருன்னா, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படும். அதாவது எப்படி சம உரிமை கொடுக்கப்படும் சொல்றாருன்னா, இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சியர், எஸ்பி இந்த ரேஞ்சில இருக்காங்க இல்லையா, அதுல வந்து சரிபாதி பெண்கள் சரிபாதி ஆண்களுக்கு நான் வந்து பதவி கொடுப்பேன் அப்படின்றது